என்ன பாட்டு பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க்கை நீ செத்தா தாலி இருக்கிறது அதெல்லாம் தம்பி நீ நினைக்கிற தப்பு. என்ன பொண்டாட்டி ஒளின்னு சொன்னானே ஏன் சொன்னேன்? பொண்டாட்டிக்கு நம்ம தாலி கட்டி கூட்டி வர பொண்டாட்டி நமக்கு சாப்பாடு போடணும், துணிமணி துவைக்கணும், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்க கடமை. ஆனா வப்பாட்டி அப்படி இல்லை. பெத்த பிள்ளைய விட்டுட்டு கட்ட புடிச்சு விட்டுட்டு ஊர் உலகம் எல்லாம் அந்த பொம்பளையை தப்பா பேசினாலும் அதை தாங்கி கூட்டு சந்தோஷப்படுத்துது. அந்த பத்தினி தெய்வத்தை வாழ்த்துறது தப்பா? எது பத்தினி தெய்வம்? அப்பாட்டி. அதனாலதான் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புடைய தாய்மார்களே, காலையில் கார் சென்று மாலை விடுதலும் கலவி வாழ் ஒவ்வொருவர்களுக்கும் கடமை கண்ணையும் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாற்றிவிடக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயாவிற்கு எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை தூங்குவோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். இது ஏதோ ஒரு சின்ன பேச்சு கை போயிடுது பாருங்க. அண்ணே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி, நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் பார்க்க வந்த நீங்க அமைதி காத்து நாடகத்தை பாருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாடகம் பார்க்கிற மாதிரியே தெரியல. ஆடு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா திண்டுக்கல் சந்தையில கத்திரிக்காய் கூறு ஓட்டுற மாதிரி இவங்களை 10 பேர், அங்கிட்டு ஒரு 20 பேர், அங்கிட்டு ஒரு 20 பேர், ஆமா இப்படி எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. நல்ல நாடகத்தை வச்சுட்டீங்க. அவளோட வீட்டுல இருக்க வீட்டுல போய் படுத்துக்கிறீங்க. நல்ல நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. அதுவும் தை மாசமே தேர்ந்தெடுத்து போட்ட நாடகம். எல்லாரும் வந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நாடகம்ங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதை இருந்து பார்க்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாடகம் பாக்குறப்ப நாடக கலை கண்ணோட்டத்தோட இருந்து பார்க்கணும். சரி, சில பேர் வீட்டுல பொண்டாட்டி திட்டி இருக்கு, அந்த கடுப்புல வந்து கடப்பாறை மாதிரியே நம்மளும் முறைச்சு பார்த்துட்டு எழுந்து போக வேண்டியதான். அது போல இந்த நாடகத்தை எதுக்கு நாடகத்தை முதல்ல பப்புன்னு வர சொல்றேன்னா, நகைச்சுவை சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஒரு மனிதன் ஒரு முறை சிரித்தா ஒரு சொட்டு ரத்தம் வருமா? சாரி, அதுக்காக ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு குடும்பத்தோட அடுத்த வீட்டுக்கார வீட்டுக்காலையும் நீருவியா ஏன்னா குடும்பத்தோட ரூஜி குடிச்சு போறேன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சிறப்பாக இந்த நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு பந்திரமது வேலையை துவக்கிடுவோம். அத்தா அம்மா பகவதி அம்மா வணங்கணும். ஹலோ பொன்மகர தேவியம்மா, பொற்பனை காரியம்மா, ஆலங்குடி ஆரியம், சேதப்பட்டி சின்ன பகவதி அம்மா, பொன்மகர தேவியம்மா, பொற்பனை காரியம்மா, ஆலங்குடி ஆரியம்,
சித்தையன்கோட்டை பேரூராட்சி சேலப்பட்டியில் எழுதுவதற்கெல்லாம் கேட்பவருக்கு கேட்ட வரும் தரும் ஸ்ரீ சிந்த பகவதி அம்மன் கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரும் இடையிலே நாடக கலை நேயர்களின் உபயமாக உங்கள் முன்னிலையிலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் என்னும் நாடகம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளவோ நிகழ்ச்சி இருக்கீல ஆத்தா அம்மா பகவதி அம்மாவுக்கு இந்த மாதிரி புராண நாடகங்கள் வைக்கணும் அப்படின்னு வச்ச எல்லாருக்கும் இந்த நாடக கலை நேயர்களுக்கும் ஊர் பொதுமக்கும் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாடக கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அதோட என்னை பத்த ஆட்டாக்கெல்லாம் நாடகம் இவங்கெல்லாம் பார்க்கறது சரித்திர புராண நாடகம். சரி, என் வீட்டுல பாக்குறதா தரித்திர நாடகம். ஏன் முன்னாடியா அண்ணே என்ன நீங்க எப்படி கிளம்பிட்டீங்க? இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆமா, நம்ம முன்னாடி சொல்லாதீங்க. நீங்க நீரை கூட அந்த போற மாதிரி இருக்கா இல்லையா? உங்க முன்னாடியா கேளுங்க தம்பி, உங்க முன்னாடியா கேட்கலாம். துணை சொல்லுங்க, நம்ம கேட்கறது இல்லையா? கேட்கறது இல்லையா? யாரா என்னமோ பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த சீரியல் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சீரியல்னால என் பொண்டாட்டி என் மைனை கொல்ல தெரிஞ்சா. ஏப்பா நைட் 8 மணிக்கு நானா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, புள்ள பச்சை கத்திட்டா 2 வயசு பையன் டப்புனு பொட்டி பாட்டுல பாலை ஊத்திக்கிட்டு புள்ளைய மடியில போட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க புள்ள விடா வெட்டி கத்துறான். சின்ன புள்ள இப்படி கத்துறாருன்னு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியும் இந்த சட்டாளி சிரிக்கி நானா பாக்குற ஆர்வத்துல பால் பாட்டுல வாயில திரிக்காம உச்சு குத்திக்கிட்டு இருக்கிறான். அது நம்ம முன்னாடி அப்படிதான் பண்ணணும். நாங்க மூக்கலாச்சா குத்துரு, நீங்க நம்ம முன்னாடி சொல்லாதீங்க. நீங்க வேற நல்ல விஷயம் தானே அப்படியே போடுறதா. ஆனா அப்ப சொல்றேன், ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சவன். எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் என் மனைவி எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். 12 மணி 1 மணிக்கு போனாங்க பச்சை தண்ணி பல்லுல விடாம எனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பான். ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கா? அண்ணி கோடா அப்படி. நான் தான் நம்பி போய் சமைச்சேன். எங்க அண்ணி கோடா அப்படி. அண்ணி கோடா அப்படி. நான் சமைக்கிறது அண்ணி கோடா அப்படி. அதனால உங்கள்ட்ட கையெழுத்து கேட்கிறேன். இந்த கல்யாணம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்பீங்க. கல்யாணத்துல நமக்கு தோசை விலகுது. தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். தாலி கட்ட போறப்ப ஐயர் சொல்லுவாரு, யாரும் கவனமா கேட்கறது இல்ல. என்னன்னு மகையும் தச்சு நானே மாப்பிள்ள அழைச்சுடுவாங்க. நல்ல நேரம் முடிய போகுது. யாருக்கு? அன்னையோட மாப்பிள்ளைக்காரனுக்கு கிரகம் பிடிச்சிச்சு. நானா கல்யாணத்தன்னை முதல் நாள் நாடகத்தை வாங்கி விட்டு தாலி கட்ட போற நேரம் தான் மனைவியில வந்து உட்கார்ந்து ஐயர் ஓம கூடத்துல குச்சி போட்டு கொடுத்து புகையை கிளப்பிட்டார். ஏற்கனவே தூக்க கலக்கா. கெட்டு மேல தாலியை கட்டுனாங்க. சரி, நான் உங்க தாலியை கட்டு ஊரே அடிச்சுக்கிறேன். நான் தாலி கட்டுறதா பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னன்னு விசாரிச்சா அப்புறம் தான் எனக்கே தெரியும். தூக்க கழகத்துல தாலியை கொண்டு போய் என் மாமியாரத்துல கட்டிட்டேன். தெரியும்டா. எது பொண்ணு வாக்கப்பல இன்னும் மாமியார் பாத்தீங்க சைஸ் சரி. அதுக்குதான் உங்களை கூட்டி போனது. நீங்க இதெல்லாம் உங்களை நோட் பண்ண சொன்னாங்கன்னா, அதனால எல்லாரும் சிறப்பாக நாடகத்தை பாருங்க. ஏன்னா நாம செய்யற ஒரு நல்ல காரியம் நம்மளை வந்து ஒரு 2 நாளாச்சும் உயிர் வாழ விடும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் எமதர்னா ஒருத்தரோட உயிரை கொடுக்க வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வாசல போய் கதவை தட்டினோன்னு இந்த கதவை திறந்தா எமதர் நான் எடுத்து மீசி நான் முறுக்கிட்டு எரும மாட்டேன் அந்த கதை எதையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு என் தாடு முதல்ல பயந்துட்டான். பயந்து போய் அப்புறம் நீ நாடகக்காரன் தானே அப்படின்றாரு எமதர் முனையே. நாடகக்காரன் நான் எமன்டா உன் உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். இந்த பாத்தியா ஓலைச்சுவடி, இதுல இன்னைக்கு முதல் ஏடா உன் பேரு தான் இருக்கு. உன் உயிரை எடுக்கணும். ஆனா இன்னைக்கு நான் உயிரை எடுக்க மாட்டேன். நீ நிறைய தர்மகாரியம் பண்ணிருக்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு தாரு. நீ யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. நாளைக்கு உன் உசுரை எடுத்துருவேன். சரி சரி சொல்லி இவன் எமனை வீட்டுக்குள்ள வர சொல்லி எமதன் வந்து சாப்பாடு போடுறேன். சாப்பாடு போட்டா இவன் என்ன பண்ணிட்டான்? எமதர்களுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டான். இருந்தாலும் இதை சாப்பிட்டோன்னு எமதருமே நல்லா புழக்க எரும மாடு அது போட்ட சாப்பாடுக்கு அது ஒரு பக்கம் காலை புலந்து கிடக்கு. இருந்தாலும் எமதருமை சாப்பிட்டதுக்கு இது ஒரு பக்கம் புலந்து கிடக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்? டப்புனு இந்த ஓலைச்சுவடியை தூக்கி மேல நம்ம பேர் இருக்கிறனால நம்ம உசுறு போகுது அதை கிழிச்சு அடியில சொருகிட்டான். அடியில சொருவினா கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் முடிச்சு எந்திரிச்சு எமதருமே உன்னைய நான் கொல்ல வந்தேன்னு சொன்னேன். கொல்ல வந்த எனக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க. அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு.
இந்த மேல இருக்க உன் பேரை நான் மேல இருந்து எடுக்கல, நான் அடியில இருந்து எடுத்து வார. நீ ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட்டு அடியில விட்டா இருந்த. இவனுக்கு அப்பத்தான் ஈரக்குறை ஆடிடுச்சு. ஆடா நம்ம பிடிச்ச கிரகம் மாட்டிக்கிட்டே அப்படின்னு. அப்ப யாருக்கு என்ன எது நடக்குமோ அது அன்னைக்கு நடந்தே தீரும். அதையும் நாம துன்பத்தையும் இன்பமாக எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் நாடகத்திலே நடிக்க வந்தக்கூடிய நடிகர்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்துவது இறந்து கிழமை செல்வரால் வெற்றி பெற்று கொண்டு நடித்து சென்ற அருமை சகோதரர் மேலப்பட்டை சேர்ந்த கேபி காளிமுத்து அண்ணாராம் பிரியர், அருமை தம்பி வித்தியாலத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாத மக முடியாக நினைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கா மேலவுடைய பக்கமேலும் ஆறுமுடைய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சென்னை திரைப்பட திருநீர சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் MK ரத்னப்பா அவர்கள் ஆறுமுக இசைப்பார்ப்பின் வாங்கி பாடுவார்கள். பாக்குறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம கொஞ்சம் அருமை. அதற்கிடையாக கோழடி குமரன் மின்னணி முழக்கம் அருமை தம்பி ரெட்டியாரத்தைச் சேர்ந்த என் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து காட்டுவார்.
மன்னன் ஆளுநர் புதுகை ஏகே அருள் அண்ணார் அவர்கள் ஆளுநரை சேர்த்து காட்டுவார். எங்களுக்கு தாயும் தந்தைகளுடைய தாளத்தை செய்யக்கூடிய அறிவை சகோதரர் தியாகராஜர் அவர்கள் தாளத்தை செத்து காட்டுவார். எங்க சிறப்பான முறையிலே வண்ணத்திரைப்புக்கும் காளீஸ்வரிய சின்ன பகவதியம்மன் திருக்கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சேடப்பட்டி என்பதை தெரிவித்து வரும். நாடகத்தினை அமைத்திருக்கூடிய நாடக அமைப்பாளர்களாகிய கலைவேந்தர் ராஜநடிகர் வீரமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு சித்தப்பா இள கவிராஜ் அவர்கள் நாடகத்தினை மிக சீரோடு சிறப்போடு அமைத்திருக்கிறார். இணை அமைப்பாளராகிய அருமையண்ணா ரயில்வே டி கணேசன் அவர்கள் சேடப்பட்டி இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடு அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அபிநய சுந்தரி திருச்சி எஸ் விஜய் அவர்கள் காமிக்காக நடிக்க வந்திருக்கிறார்.
யூடியூப் கவரேஜ் செய்து கொள்ளக்கூடிய ஏகே மீடியா வீரமங்கலம் ஏகே மீடியா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் தெரிவித்தால் அறிமுகப்படுத்துவது எனது கடமை. யாரு கேட்டது? யாரும் கேட்கல. நம்மள சொல்ல அசிங்கம் இல்லையாது. அப்ப என் பேரை நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்? உங்க பேர் நான் சொல்றேன். அது உன் தலையெழுத்து. என்ன இப்படி கிளம்பிட்டு ஆனா இருக்கு உங்கள் வீட்டு பிள்ளை சிந்தனை அனந்தம் மிருதகாரம் வெடியும் அடி வாங்க போறேன். அண்ணே அலசலா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க எனக்கு புரியல. நான் என்ன பேசுறேன் எனக்கு புரியல. சரி பண்ணி கொடு. வீட்டு பிள்ளை யாரு வந்திருக்கிறது? யாரு? ஏய் சாமி வந்து ஏத்துறா சூடத்தை. ஏத்து இது உண்மையான சாமி செக் பண்ணணும். ஏத்து புடிச்சுக்க. சீக்கிரம் ஏத்துறா. புடிச்சுக்க விட்டுறாத. விட்டுறாத. அப்பா சாமி அடிக்கிற நீ பூதி சாமி விபூதி சாமி உங்கள் வீட்டு பிள்ளை திரும்ப கேவலப்பட்டான் இவன். புதுக்கோட்டை தமிழ் வேந்த எரிஞ்சிருவேன். புதுக்கோட்டை தமிழ் வேந்த பப்புன்னு நான் தான் போயிட்டு வரேன். போறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஒவ்வொரு நாளும் தலைக்கவசம் போட்டுக்கோங்க, கார்ல போறப்ப சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்றது நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை நாம பாதுகாக்கணும் இருக்காத. ஏன்னா ஒரு மனிதன் வண்டியிலிருந்து கீழே விழுந்தா ஒன்னு மூளை சாவு அடைஞ்சிருவோம், இல்லைன்னா ஹோமா செஞ்சு போயிருவோம். 1 லட்சம் இருந்தா பைக் வாங்கலாம், 5 லட்சம் 10 லட்சம் இருந்தா கார் வாங்கலாம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இறந்த ஒரு மனிதனோட உயிரை திருப்பி வாங்க முடியாது. அதனால தயவு செய்து உங்களை நான் கையெடுத்து கேட்கிறேன், வண்டியில போறப்ப கவனமா போங்க. ஏன்னா இப்ப நான் வண்டியில வரப்ப ஒருத்தர் நாயில வண்டியை விட்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தா கால் அடிபட்டு போச்சு. சரி, நாங்க உடனே 108 போனச்சு வர சொல்லி வண்டியில ஏத்தி விட்டேன். இவர் மயக்க தெளிச்சு வண்டியில உட்காந்து என்னை பார்த்து நன்றி சொல்றாரு. 108 எடுத்துக்கிட்டு அண்ணா எல்லாம் வேடிக்கை பார்த்தானே, நீங்க தானே என்னை தூக்கி வண்டியில ஏத்தி விடுறீங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சத்தியமா. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்ப உங்க கால் உடையிறப்ப முதல்ல நான் தான் தூக்குவேன். நல்ல எவ்வளவு நன்றியோட இருக்க பத்தியா. அவன் கால் உடைச்சதுக்கு என் கால் உடையணும் கோயில்ல வெட்டிட்டு போறேன், நீங்க எல்லாம் கை தட்டி சிரிக்கிறீங்க. நேத்து கோழி மாதிரி என்னன்னு தெரியல, என்ன நடக்கும் புரியல. இந்த நாடகங்களையே கள்ளி திருமணம், பவளக்கொடி, சத்யா சாஸ்திரி இதெல்லாம் நடிப்பேன். இந்த மகமாயி முத்தாரம்ம நாடகத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன் அதையும் பொண்ணு கொலையா தூக்குவாங்க. ஆமா, அந்த நாடகத்துக்கு போயிருந்தா பப்பு டான்ஸ் முடிஞ்சோன்னு சாமிகளை போகலாம். வந்து 7 வேப்பட கடத்தை முன்னாடி வச்சு பாட்டு பாடுறான். நம்மளால கொடுக்குறான் பாட்டு. எப்படி கொன்னையில் எல்லையிலே எல்லையிலே குடி உண்ட முத்துமாரி முத்துமாரி நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே குடி உண்ட முத்துமாரி முத்துமாரி. எங்க ஒருத்தருக்கு சாமி வரல, ஊர் தலைவர் மேடைக்கு வந்தார். தம்பி எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு பிரச்சனை இல்லை, நாடகம் வச்சா எங்க ஊர்ல சாமி வரலன்னா அடுத்த ஊருக்காரங்களை கேவலமா போயிடுவாங்க. சரி, அதனால தயவு செய்து சாமி அழைச்சிருங்க, இல்ல நாடகக்கார அத்தனை பேரை வேனோட வச்சு கொடுத்திருவேன்டா. ஏன் வேன் என்னாச்சு? வேணும் ரிப்பேரா எனக்கு எப்போ வரும் தெரியல, அதனால அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். பயந்துக்கிட்டுதா இன்னும் பார்த்தாங்க, திருப்பி மொபைல் அடிக்கிறாங்க. சமயபுரம் எல்லையிலே எல்லையிலே ஒருத்தனுக்கு சாமி இல்ல. சரி, அப்பதான் திரும்பி பாக்குறேன், மிருதகாரன் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு. யார் அந்த மிருதகம்? அவன் அன்னைக்கு வந்தவனுக்கு வாசிச்சு டயர்டாகி 10 மாட்டுக்கு நுரத்தலன்னு பெட்டிக்கார ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறேன். சமய ஆளுக்காரருக்கு வயிற்றால ஓசு போட்டு விட்டுருக்காங்க. இவங்க பட்ட கஷ்டத்துக்கு 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளால் வேணா சாமி வந்து, சரி நான் இருக்கப்பா யாருப்பா இல்லைன்னு சொன்னான்னு ஆடு நாள்ல ஊர் தலைவர் சந்தோஷம் தாங்க முடியாம மேடைக்கு வரமுட்டு கல்லுல இட்டு விழுந்து மூஞ்சி மாதிரிலாம் உறைஞ்சிருச்சு. அவர் அது மாதிரி வந்து எங்க ஊர் பேரை காப்பாத்துற சாமி, நீ எந்த ஊர்
இந்த பகுதியிலே பார்த்தது இல்லைங்க. சரி. இவன் சொல்லிட்டான், ஐயா நான் சாமி இல்ல, சரி. நாடகக்காரங்களை கூட்டியாந்து வேட் டிரைவர். நீ ஏன்டா வந்த? காலைல கல்யாண சவாரி பேசுறீங்க, 7 மணிக்கு அங்கே போனா அவன் வண்டி வச்சு கொடுத்துருவேன், இங்க சாமி வேணும் நீங்க வச்சு கொடுத்துருவீங்க, அதனாலதாங்க நானே சாமி ஆடி வந்துட்டேன்னா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம், போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்போ வாங்க போ. அன்பினார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதின் முயற்சி தன்மை வெறுக்க கூலி தரும். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று நம்புவோம். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பரவணி, அந்த தர்மதேவர் கோவிலுக்கு ஒருவனி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, அந்த தர்மதேவர் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழி போகலாம், சொன்ன வழி காணலாம், அந்த வழி போகலாம், சொன்ன வழி காணலாம். தேவன் தவறாமல் ஒரு நாளும் நடிப்போம். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இளைய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் எங்கு வாழி கொள்கையும் ஏற்றினார். இளைய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியம், அந்த மனசாட்சியே தேவன் அரசாட்சியா. தேவன் தவறாமல் ஒரு நாளும் நடைபோடுவோம். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளை காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளை காணலாம். அந்த வழி போகலாம், சொன்ன வழி அந்த வழி போகலாம், சொன்ன வழி காணலாம். தேவை தவறாமல் ஒரு நாள் நடைபோடும். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக இதயமாக அன்பு வடிவமாக அந்த வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சின்ன பகுதியம்மன் கோவில் விழா குழுவினர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக நேயர் அன்பு உள்ளங்களுக்கும் நாடக கலை நேயர் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.